இன்னைக்கு வந்து நம்ம 12th class accounts unit first பார்க்க போறோம் accounts from incomplete records. ஓகே, இப்போ பாருங்க அதோட மீனிங் பார்த்துக்கலாம் நம்ம. When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. Double entry system ஒரு ஆர்கனைசேஷன் வந்து double entry system rule ஃபாலோ பண்ணலனா அந்த மாதிரி அக்கவுண்டிங் போடலன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம்ப்ளீட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணோம், அக்கவுண்டிங் மெயின்டைன் பண்ணோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணோம். அதில் டெபிட் இருக்கும், கிரெடிட் இருக்கும், ஓகேங்களா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க அதை. பட் இதே நம்ம சின்ன ஒரு பிஸ்னஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க அக்கவுண்டிங் போடுவாங்க, பட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஜஸ்ட்டு வேணும்னு அது போட்டுருவாங்க, எல்லா எக்ஸ்பென்ஸோ இன்கம்மோ அந்த மாதிரி போட்டுருவாங்க. லாஸ்ட்டாக அவங்க ப்ராஃபிட் 1 இயரில் என்ன ப்ராஃபிட் வந்தோ அது பார்த்துருவாங்க, அவ்வளோதான். சரிங்களா, அதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. ஸோ இதுதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் பேஸ்ட் ஆன் நெசசிட்டிஸ். அதர் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது தேவையான டைமில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி. That is, for some transaction both the debit and credit aspects are entered. Okay, for example, both the aspects are entered for cash received from customers and cash paid to creditors. Okay, புரியுதுங்களா? So some transaction are partially recorded, that is only one aspect is entered. ஸோ ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒன்லி கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ். இப்போ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அவங்க எவ்வளோ காசு வருது, எவ்வளோ காசு நம்ம கொடுக்கணும், பே பண்ணணும், அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க அவங்க. ஸோ எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்ஸ் பெய்டு மே பி என்டர்ட் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அப்புறம் வந்து சம் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்ட் அட் ஆல். ஸோ சில டிரான்சாக்ஷன் ரெக்கார்டே பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணணும் அது, ஆனால் பண்ணலை அவங்க. அதனால தான் இந்த சாப்டர் நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஒரு கம்பெனி எப்படி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரூல் ஃபாலோ பண்ணாமல் எப்படி வந்து அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம இங்கே சொல்கிறோம் இங்கே. ஓகேங்களா, இந்த சாப்டர் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, ஆர் நாட் என்டர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. ஹென்ஸ் தேர் ஆர் யூஸ்வலி கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதுதான்மா இதில். ஓகேங்களா.